அமித்ஷா டெல்லியிலிருந்து பிளைட் தமிழ்நாட்டுக்கு ஏறுகிறார்னு சொன்னாலே ஒரு நடுக்க இருக்கு திமுக காரங்களுக்கு. ஓரணியில் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு வேற வேலையே இல்லை. கள்ளச்சாரையும் குடிச்சிட்டு செத்து போனா அதுக்கு 10 லட்சம் ரூபாய். ஆனா சாதாரணமா ஒரு ஆக்சிடென்ட் அதுல இறந்து போனா 3 லட்சம் ரூபாய். இன்னைக்கு திமுக தலைவர் ஓரணியில் தமிழகம், ஓரணியில் தமிழகம் வீடு விடா போறார், ரோடு ஷோ போறார். ஏன் போறார் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு அவர்களுக்கு தோல்வி பயம் வந்துவிட்டது. அமித்ஷா அவர்கள் என்னைக்கு மதுரைக்கு வந்து மீண்டும் ஒரு கூட்டணியை கடந்த 8ஆம் தேதி ஒரு பெரிய மாநாடு போல ஒரு கூட்டத்தை நடத்திவிட்டு சென்று விட்டாரோ, அமித்ஷா டெல்லியிலிருந்து பிளைட் தமிழ்நாட்டுக்கு ஏறுகிறார்னு சொன்னாலே ஒரு நடுக்க இருக்கு திமுக காரங்களுக்கு. இன்னைக்கு கூட பத்திரிகையில் இன்னைக்கு செய்தி வந்திருக்கிறது. அமித்ஷா அவர்கள் பேசியிருக்கிறார்கள், தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாற்றம் வரப்போகிறது, ஆட்சி மாற்றம் வரப்போகிறது. அந்த மாற்றத்திற்கு காரணமாக இருக்கிற தமிழக மக்களுக்கு எனது நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் என்று அட்வான்ஸா அன்னைக்கு அமித்ஷா அவர்கள் பேசியிருக்கிறார். ஓரணியில் தமிழ்நாடு யார் செய்யறாங்க? நம்மளுடைய முதலமைச்சர். முதலமைச்சருக்கு வேற வேலையே இல்லை. ஏன் வேலை இல்லை அப்படின்னா இன்னைக்கு ஓரணியில் காவல் நிலையங்களில் மரணங்கள், லாக்அப் டெத். ஓரணியில் காவல் நிலையங்கள் லாக்அப் டெத். இன்னைக்கு ஓரணியில் தமிழகம், ஓரணியில் கள்ளச்சாராயம் விற்று கொண்டு இருக்கிறார். கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு செத்து போனா அதுக்கு 10 லட்சம் ரூபாய். ஆனா சாதாரணமா ஒரு ஆக்சிடென்ட் அதுல இறந்து போனா 3 லட்சம் ரூபாய். இப்ப தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போனா பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. அந்த அளவுக்கு இந்த ஆட்சியில் ஒரு பெரிய ஒரு அவலமான ஒரு சூழ்நிலை. நமது பேராசிரியர் பேசும்போது சொன்னார்கள், தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியை தவிர இன்னைக்கு தட்டி கேட்கின்ற வேற எந்த தவறையும் தட்டி கேட்கின்ற இடத்தில் யாரும் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தோடு யார் கூட்டணியில் இருக்கிறார்கள்? மதிப்புக்குரிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் இருக்கிறார். வேங்கவேல் பிரச்சனை என்ன என்று இதுவரையிலும் கேட்டது கிடையாது. வேங்கவேல் பிரச்சனை அப்படி நடந்ததா என்று கூட சந்தேகம் வந்திருக்கும் அவருக்கு. அவர் அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார். ஆனா கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் பரவாயில்ல, ஒருத்தர் உடைய சத்தம் போட்டிருக்கிற சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு இடது கம்யூனிஸ்ட் முத்தரசன் அவர்கள் வந்து கேட்கிறார்கள். அவர்களுக்கு எனது பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா ஒரு கூட்டணியில் இருந்து கொண்டு தவறு நடக்கும் போது தட்டி கேட்கிறார் என்று சொன்னால் அது ஒரு நல்ல விஷயமாகத்தான் இருக்கு. அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சி என்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிறதா இல்லை என்று யாருக்குமே தெரியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா எந்த விஷயத்தையும் அவர்கள் கையில் எடுக்கிறது இல்லை. காவல் நிலைய மரணங்களா இருந்தாலும் சரி, கள்ளச்சாராய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு என்ன நடப்பது என்றே அவர்களுக்கு தெரியவில்லை. கேட்டால் கூட்டணியில் இருக்கிறார்கள். நான் இன்றைக்கு மதுரையில் இருந்து சொல்லிக் கொள்கிறேன், உறுதியாக சொல்லுகிறோம், 2026 பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகமுடைய கூட்டணியும் நிச்சயமாக வீட்டுக்கு அனுப்பப்படும். அதற்கான ஆர்ப்பாட்டத்தின் அச்சாரம் தான் இந்த மதுரை மண். மதுரையை சுத்தி சுத்தி தான் இன்னைக்கு எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. மதுரை எப்பொழுதுமே ராசியான நகரம். நமக்கு அமித்ஷா அவர்கள் வந்தார்கள், கூட்டம் அமோகமாக இருந்தது, அற்புதமான பேச்சு. மதுரையிலே தான் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற்றது, அற்புதமான பேச்சு. திருப்பரங்குன்றத்திலே ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. எல்லாரும் ஒரு படம் பார்த்திருப்பீங்க, 23ஆம் புலிகேசின் ஒரு படம் பார்த்திருப்பீங்க, எல்லாரும் தெரியும். அதுல பாத்தீங்கன்னா ஒரு புறாவை தூது அனுப்புவோம். அந்த அரசர் வடிவேல் வந்து புறாவை தூது அனுப்பும் போது, பழைய காலத்துல அரசர்கள் எல்லாம் ஒவ்வொரு தூது அனுப்புவாங்க தூதுவர்கள் மூலமாக. ஆனா புறா மூலமா தூது விட்டாங்க. அந்த புறாவை என்ன பண்ணா பொறிச்சு சாப்பிடுவோம் அந்த அரசன். அந்த உடனே தான் பார்த்தா எதிரி நாட்டு படையெடுத்து வரும்போது ஒற்றர்கள் வந்து சொல்றாங்க படையெடுத்து வராங்க அப்படின்னு சொன்ன உடனேயே ஒரு புறாவுக்காண்டா இவ்வளவு பெரிய அக்கப்போர் அப்படின்னாங்க. ஆனா ஒரு பிரியாணி சாப்பிட்டதுதான் மதுரையில் இன்னைக்கு 10 லட்சம் பேர் கூடினாங்க. திருப்பரங்குன்றம் அடிவாரத்துல ஒரு பிரியாணி சாப்பிட்டதுக்கு தான் 10 லட்சம் பேர் கூடினாங்க. நான் எதுக்கு சொல்றேன்னா, அதையும் அறநிலைத்துறை அமைச்சர் குறை சொன்னார். நாங்கள் நடந்ததுதான் உண்மையான மக்கள் மாநாடு அப்படின்னா. ஆனா மதுரையில் நடந்த மக்கள் மாநாட்டுல பாத்தீங்கன்னா முதல் 5 நாட்களும் பாத்தீங்கன்னா 2.5 லட்சம் பேர் வந்தாங்க. கடைசி நாள் வந்து பாத்தீங்கன்னா 5 லட்சம் பேர் வந்தாங்க. ஆனா கூட்டம் அமைதியாக நடந்தது, அற்புதமாக நடந்தது. கூட்டம் முடிச்சுட்டு போகும்போது பாத்தீங்கன்னா எல்லாரும் 5 லட்சம் பேரும் தான் உட்கார்ந்த சேர அப்படி எப்படி எடுத்து
அடிக்க வச்சுட்டு போற கூட்டம் தான் முருக பக்தருடைய கூட்டம் தான் தெரிந்து கொள்ள வேண்டும். பாரத் மாதா கி வெற்றிவேல் வீரவேல். இதை விட மத்த கட்சி கூட்டம்னா என்ன நடந்திருக்கும்? பத்திரிகைகள் எல்லாம் பார்த்திருப்பீங்க. எல்லாம் டாஸ்மாக்ல கூட்டமா நிற்கும். ஆனா அன்னைக்கு டாஸ்மாக ஒரு கூட்டம் கூட கிடையாது. ஒரே பாட்டுகளா கிடக்கும் மத்த கட்சி கூட்டம்னா. ஆனா இன்னைக்கு முருகப்பக்தர் மாநாட்டுல 5 லட்சம் பேர் எப்படி வந்தாங்க, எப்படி போனாங்க, எதுல கஷ்டம் யாருக்குமே தெரியாது. எல்லாமே முருகர் பார்த்துக்கிட்டார். 2026 தேர்தலையும் முருகர் பார்த்துக்கிடுவார், சூரசம்சாரம் பண்ணுவார். ஆக அந்த அடிப்படையில் இன்றைக்கு மதுரையில் நடைபெறுகிற இந்த ஊழலையும் தட்டி கேட்கிறதுக்கு தான் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாவட்ட தலைவர்கள் பேராசிரியர் சீனிவாசன், நமது மதிப்புக்குரிய கதலி நரசிம்ம அவர்களும் இந்த ஊழலை தட்டி கேட்க வேண்டும் என்பதற்காக இந்த மதுரை மண்ணில் கூடியிருக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மதுரை எங்களுக்கு எல்லாம் ஆசை. ஏன்னா திமுக ராசி கிடையாது. 1967 திமுக பொதுக்குழு கூட்டாங்க மதுரையில. 22 வருஷம் அவங்க ஆட்சிக்கே வரல. 67 கூட்டின பொதுக்குழு 22 வருஷம் அவங்க ஆட்சிக்கே வரல. 89 ஆட்சிக்கு வந்தாங்க. 2 வருஷம் தான் இருந்தாங்க. 91 அதுவும் முடிஞ்சு போச்சு. ஆனா இன்னைக்கு நமக்கு மதுரையில் நடைபெறுகிற எல்லா கூட்டமும் இன்னைக்கு வெற்றிகரமாக அமைந்திருக்கிறது. மீனாட்சி அம்மையுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் நிச்சயமாக மலரும். அதில் எந்த விதமான சந்தேகம் என்பதை நான் தெரிவித்துக் கொண்டு, மதுரை மாநகராட்சி 109 கோடி அப்படிங்கிறாங்க, 200 கோடி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா யாருக்கு தான் வெளிச்சு அப்படின்னு தெரியல. ஜூலை 7ஆம் தேதி முதலமைச்சர் உத்தரவு போட்டிருக்காரு. ஆனால் இங்க இருக்கிற வரி வைப்பு குழு தலைவர் மூவேந்திரன், விஜயலட்சுமி அவர்கள் பண்ணிய ஊழல் என்பது 100-150 கோடியை தாண்டி போயிருக்கிறோம். அது மட்டுமல்ல, வாசுகி, புவனேஸ்வரி மற்றும் பாண்டிச்செல்வி, முகேஷ் சர்மா மற்றும் சரவண புவனேஸ்வரி இவர்கள் பண்ணிய ஊழலை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பெரிய ஆச்சரியமா. KK நகர் வணிக வள முன்பு கடைகள் அகற்றப்படுறதற்கு வணிக வள உரிமையினர் 30 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டிருக்கிறார். கடந்த முறை மண்டல தலைவர், தற்போதைய வடக்கு மண்டல தலைவர் சரவண புவனேஸ்வரி, இந்த மண்டல தலைவர் அவங்க ஒப்பந்தம் போட்டு வீடுகளுக்கு சதுரடியை குறைவாக போட்டு அதில் அந்த சாப்ட்வேரை கமிஷனர், துணை கமிஷனருடைய சாப்ட்வேரை இவங்களே பயன்படுத்தி இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய ஊழல் கண்டுகளை முடியல யாரும். இதே மாதிரி சிவகங்கையிலும் இன்னைக்கு திமுகவை சேர்ந்தவர்களை பாண்டித்தர் சொன்னார். திமுகவை சேர்ந்தவர்களை இன்னைக்கு அவர்கள் ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளவு பெரிய ஊழல் நடந்திருக்கிறது. புது வண்டிப்பாதை ரோட்ல 15 தினங்களுக்கு முன்பாக ஒரு பத்திரப்பதிவிலே மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது. புதுவையில் ஒரு பேக்கரி உரிமையாளர் 5 லட்சம் ரூபாய் மிரட்டி லஞ்சம் கேட்டிருக்கிறாங்க. யாரும் அந்த பேக்கரி அவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். அதுக்கு பிறகு திமுகவை சேர்ந்தவர்களிடமே ஒரு 7 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டிருக்கிறாங்க. திமுகவை சேர்ந்த ஒரு தொழிலதிபரிடம் 7 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டிருக்கிறாங்க. இவர்கள் எல்லாம் எப்படி வைத்துக் கொண்டு நாட்டு மக்களுக்கு எப்படி நன்மை செய்ய முடியும்? அது மட்டும் துணை மேயர் நம்ம சுசீந்திரன் தான் சொல்லிட்டு இருந்தார். துணை மேயர் வீடு கட்டின இடத்துல புறம்போக்கு இடத்துல சேர்த்து வீடு கட்டாதாங்க சொல்லிட்டு இருந்தார். நடபாதையில் வீடு கட்டிருக்கிறார். எவ்வளவோ சொல்லியும் இன்னும் அது நகரமான இடத்தை அவர்கள் அப்புறப்படுத்தி கொடுக்க முடியவில்லை. இப்படியாக இன்னைக்கு ஊழல், எங்கும் ஊழல், எதிலும் ஊழல், எல்லாவற்றிலும் ஊழல். சம்பந்தப்பட்ட அமைச்சரே அவரிடம் ராஜினாமா கடிதம் வாங்கி இருக்கிறார். இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார்கள். இது நீதி கேட்ட மண் இந்த மதுரை மண். கண்ணைக்கு நீதி கிடைத்த மண் இந்த மண். இந்த மண்ணில் நாங்கள் நீதி கேட்கிறோம். இந்த ஆட்சி மாற்ற வேண்டும், இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும். நாம் எல்லோரும் வந்து சேர்ந்து ஓரணியில் நின்று ஓரணி என்ற பொய் வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்து அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று அனைவரிடம் உங்களது அன்போடு கேட்டு இந்த கூட்டத்தில் கூடிய அத்தனை பேர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.